Watch full episodes on Jio Hotstar. என்ன பாக்குறீங்க? போய் அடிங்க அவன. ஒரு சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு கூட நீங்க யாரும் லாய்க்கு இல்ல. முதல்ல யாராவது போய் அந்த பையனை பிடிங்க. என்ன பண்ற நீ? என்னையாண்ட அடிக்கிறீங்க? ஏய், என்னடா யார் அடிக்கிறீங்க? அவனை விடாத மல்லப்பா. எங்கடா தப்பிக்க பாக்குற? விடக்கூடாது, வாங்க. பாய். ஏய், இல்ல இல்ல இல்ல. பாய். வானுயர்ந்த மாளிகையின் உள்ளே ரகசிய வழி இருக்கிறது. வழியை அடைய வேண்டும் என்றால் வயிறை நிரப்ப வழி செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல வானுயர்ந்த மாளிகைனா எதுப்பா அது? நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு மாளிகை தான். அதுதான் ரொம்ப ஹைட்டாவும் பெருசாவும் இருக்கு. வழியை அடையணும்னா வயிறு நிரப்பணும்னு ஏதோ போட்டிருந்துச்சே, அது என்னவா இருக்கும்? அப்படின்னா மாளிகைக்கு அடியில ஏதோ வழி இருக்கு, அங்கதான் உயிலும் இருக்கு. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? அந்த வழி நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? ஒருவேளை அடுத்த சென்டென்ஸ் சேர்த்தா சீக்ரெட் தெரியலாம். என்ன இருந்தது? வழியை அடைய வயித்தை நிரப்பலாம்னா இருந்துச்சு. எனக்கு இப்ப அநியாயத்துக்கு பசிக்குது. வானம் என்ன மாளிகை வழியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வயிற்ற நிரப்புறதுக்கு கிச்சனுக்கு போலாம். வாங்கப்பா, சிவா வீட்டுக்கு போலாமா? பீன் சிங் ஏதாவது ஸ்பெஷலா நமக்கு பண்ணி வச்சிருப்பாரு. எஸ் 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 ஆதி, நீ எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துட்ட. அதுக்கே அடிக்கிறேன். ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். ஜீனியஸ் எல்லாம் இப்படி கண்ணா பின்னா அடிக்க கூடாது, தெரியுமா? நீ இப்பதானே சொன்ன வயிறை நிரப்ப வழி தேடணும்னா இப்ப உடனே கிச்சனுக்கு போகணும்னு. ஒருவேளை ராஜா மறைச்சு வச்ச விஷயம் இதுவா கூட இருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் லைன் மாளிகைக்குள்ள ரகசிய வழி இருக்கிறது. அடுத்த லைன் என்ன வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வழியை அடைய வேண்டும் என்றால் வயிறை நிரப்ப வழி செய்ய வேண்டும், அதுதான் கிச்சன். அப்படின்னா ரகசிய வழி கிச்சன்ல தான் இருக்கு. அங்க போனா நிச்சயமா உயிர் கிடைக்கும். ஆதி, நீ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் தான்ப்பா. பின்ன நாங்கெல்லாம் பிறக்கும் போதே இன்டெலிஜென்ட் தான்ப்பா. நீங்க தான் அதை ஒத்துக்கவே இல்ல. சிவா, உயில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. வா என் கூட. சிவா, அந்த மாளிகையோட கிச்சனுக்கு கீழே தான் ரகசிய வழியே இருக்கு. நம்ம பேலஸோட கிச்சனுக்குள்ள போகணும்னா அதுக்கு லட்டு சிங் சாரோட ஹெல்ப்பை கேட்க வேண்டியதுதான். ஹலோ லட்டு சிங் சார். எஸ் சிவா, எஸ்.
நல்லா புரிஞ்சது. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருடன் கூட திருடனுன்னா பயப்படுவான், உதவிக்கு என்னதான் கூப்பிடுவாங்க. உனக்கும் அதே மாதிரி தான் லட்டு சிங் ஞாபகத்துக்கு வந்திருக்கான். இந்த விஷயத்த உடனே தாத்தாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஹலோ ஹலோ தாத்தா, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அதாவது நீ வேறப்பா, எனக்கே ஒன்றும் புரியல. ஆமா சிவா. கத்தவும் கூடாது, பேசவும் கூடாதா? ஹலோ லட்டு சிங் சார், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். பிளான் படி நீங்கள் கரெக்டாக கிச்சன் கிட்ட வந்து எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் உஷாரா இருங்க. ஒருவேளை அந்த காட்ஸ் வந்து நம்மள பிடிச்சாலும் நாம வாயே திறக்க கூடாது. முக்கியமா உயிரை பத்தி சொல்லவே கூடாது. வேணும்னா மாளிகையை சுத்தி பார்க்க வந்தோன்னு சொல்லலாம். ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாரையும் விடாதீங்க. செக் பண்ணுங்க. எஸ் சார். லட்டு சிங் சார், என்ன நடக்குதுங்க? தேடுதல். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உங்களை அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, உங்க கூடவே இருக்கிற ஆளுங்க தான் சொல்லி இருக்காங்க. அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, என்னோட ஆட்கள் நிச்சயமா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தகவல் கன்ஃபார்மான தகவல். நீங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தா போதும். இப்ப எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெளிவா தெரிஞ்சிடும். யோ கான்ஸ்டபிளே, நீ ஏன் கூட வா. ஒட்டுமொத்த மாளிகையையும் நம்ம சர்ச் பண்ணி ஆகணும். வாங்க வாங்க. வாவ், இந்த சைக்கிள் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏய், சீக்கிரம் வாங்க, யாரோ வராங்க. மறுபடியும் யாரோ வராங்க, சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்க. அட, இது நம்ம லட்டு சிங் சார் தான். நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. ஓகே, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மறைஞ்சிருக்கிற அந்த கதவை தேடலாம். கஜகா, சிவா, உனக்கு ஏதாவது கிடைச்சதாப்பா? இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்கேன். யூடி, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்ல, ஏதாவது கிடைச்சா சொல்றேன். தேவா, உனக்கு ஏதாவது கிடைச்சதா? என்ன சார் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் போய் தேடுங்க சார். உங்களை எல்லாம் நம்பினா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. நானே களத்துல இறங்குறேன். கிடைச்சிடுச்சு, உயில் கையில கிடைச்சிடுச்சு. சார் பல்லி சார், பயமா இருக்கு. நான் இல்ல, என்ன விட்டுடு. சிவா, இந்த இடத்துல எதுவுமே இல்லப்பா. ஆமா, இது இவ்வளவு பெருசா இருக்கே, இதுல எப்படி மசாலா அரைப்பாங்க? சரி, இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நாமளும் பார்க்கலாம். அட, லட்டு சிங் சாரோட தொப்பி ஏன் இங்க கிடக்குது?
ஒருவேளை லட்டு சிங் சார் செவத்துக்கு அந்த பக்கம் போயிட்டாரோ என்னவோ. சார் ஆனா எப்படி சிவா, கதுவே இல்லாம செவத்துக்கு அந்த பக்கமா எப்படி போயிருக்க முடியும்? அப்படின்னா சிவா, செவுத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ வழி இருக்கு. ஆனா அந்த கதவை எப்படி திறக்கிறது? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஆதி நின்னுட்டு இருந்தா. ஆதி, நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்னா அங்க இருந்து இந்த பக்கம் வந்தேன். இதை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டேன். வாவ், எவ்வளவு அழகான இடம் இல்ல? இது வேதா சிட்டியோட சீக்ரெட் வேர்ல்டுப்பா. எனக்கு தெரிஞ்சு இத பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க லட்டு சிங் சார் எங்க போனாரு? அவரை காணோமே. கஷ்டப்பட்டு ஏறி வந்த என்ன ஏன்பா அடிச்சீங்க? என்ன அடிக்காதீங்க. லட்டு சிங் சார், நீங்களா? நீங்க பார்க்க அப்படியே ஏத்தி மாதிரியே இருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஏத்தினா என்னமா? உயில் அங்கதான் இருக்கணும். நாம இப்ப அங்க போகணும். போகும்போது நாம ரூட் மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது. டைரக்ஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. சரி வாங்க நம்ம போலாம். எல்லாரும் அவங்க சைக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. லட்டு சிங் சார், காரிடார்ல நான் ஒரு சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாங்க, நீங்களும் எங்க கூட வரலாம். போலீஸ் கான்ஸ்டபிள், போலீஸ கூப்பிடு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. சார், நீங்க தான் சார் போலீஸ். அது எனக்கு தெரியாதா? இப்படி சுடு. ஏய், இங்க வாங்கடா. அங்க எங்கடா போறீங்க? அங்க செக்கிங் நடக்குது, வந்த வழியா திரும்பி போங்கடா. பாத்தியா உங்களை எப்படி நான் முட்டாளாக்குனேன்னு? சார், உண்மையிலே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சார் கண்ணாடி சார். இந்த தேடுறதெல்லாம் உடனே நிப்பாட்டுங்க. லட்டு சிங்கம் அந்த கான்ஸ்டபிள் எங்க போனாங்க கூப்பிடுங்க அவங்கள. இது என்னோட அரண்மனை. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. அந்த லட்டு சிங்கம் பேடாராம எதுக்காக வந்தாங்க? ஆபரேட்டர், இல்ல கேமராவையும் காட்டு. வெயிட், அந்த டெரஸ் கேமராவில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை ப்ளே பண்ணு. ரிவைண்ட் ரிவைண்ட் ரிவைண்ட். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை காட்ஸ் நம்மள பிடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. உயிலை பத்தி சொல்லவே கூடாது. வேணும்னா மாளிகையை சுத்தி பார்க்க வந்தோம்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். உயிலா? ஓ, அப்ப இவங்க அந்த உயிலை தேடிதான் இங்க வந்திருக்காங்களா? ஆனா அந்த உயில் எங்க இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரியாதே. அநேகமா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஆபரேட்டர், அவங்க எங்க போனாங்கன்னு பாருங்க. அவங்க கிச்சனுக்கு தான் போயிருக்காங்க. எல்லாரும் உடனே கிச்சனுக்கு போங்க. மோட்டார் சைக்கிள்ஸ் கொண்டு வாங்க. நாம சிவாக்கு முன்னாடி அந்த மாளிகைக்கு போய் ஆகணும். உயில் நிச்சயமா அங்கதான் இருக்கணும். என்னானாலும் உயில் மட்டும் சிவா கைக்கு போய் சேரவே கூடாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.